அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழ. கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? சொல்லு. முதல்வர் விஜய் அவர்கள் சென்னையில் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு மாரத்தான் 3 கிலோமீட்டருக்கு ஓடி அதுக்கான விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காரு. அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? சும்மா இதைத்தான் இந்த ஆதவ அர்ஜுனா விஜய்க்கெல்லாம் வேறு என்ன செய்ய தெரியும்? நான் கேட்குறேன், போதைப் பொருளை நீ ஒரு நாளைக்கு ஓடுவேன், பிறகு உன்னுடைய வேலைக்கு போயிடுவேன், இந்த போதை ஒழிந்து விடுமா என்று கேட்குறேன். போதையிலிருந்து மீள்வது என்பது எளிதில்லை. அது ஒரு 10 பேர் அதில் விழுந்தான்னா 6-7 பேர் அதில் தான் சாவேன். ஒரு 3-4 பேரை மீட்கலாம். அப்படித்தானே தவிர ஏற்கனவே வெள்ளைக்காரன் காலத்தில் முந்திய காலங்களிலெல்லாம் இருந்த கள்ளுக்கடைகள் ஒழிக்கப்பட்ட போது 10% பேர் குடிப்பார்கள். அதில் ஒரு 2-3% பேர் சாவோடு தான் அவனுடைய பழக்கம் போகுமே தவிர அவனுக்கு சட்டம் எதிராக இருக்கிறது, கைது செய்வார்கள், அபராதம் விதிப்பார்கள், சிறைக்கு கூட அனுப்புவார்கள். என்றாலும் குடித்தானை காரணம் காட்டுதல் வள்ளுவன் சொல்லுவான். குடித்தானை காரணம் காட்டுதல். குடிக்கின்றவன், போதைப் பொருளுக்கு ஆட்படுகின்றவன், இவனுக்கெல்லாம் காரணம் சொல்லி அவனை திருத்த நினைப்பது என்பது தண்ணீருக்குள் மூழ்கிய ஒருவனை தீவட்டி கொண்டு தேடி கண்டுபிடிப்பது போல அப்படின்னு சொல்வார். முடியவே முடியாது சொல்வார். புரியுதா? தண்ணீருக்குள் மூழ்கிய ஒருவனை தீவட்டி எடுத்து கொண்டு போய் தேடி கண்டுபிடிப்பது போன்றது என்று சொல்வார். அதனால் நாம் கருத்து பரப்புவதன் மூலம், அவர்களுடைய கைக்கு எட்டாததாக அதை ஆக்குவதன் மூலம், சும்மா விஜய் ஓடுவதனால் பாருங்கள் என்னால் ஓட முடியுது என்று காட்டுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர எந்த முதலமைச்சர் ஓடி இருக்கிறார்? ராஜாஜியால் ஓட முடியுமா? ஆனால் அவன் ஆண்ட விதம் 1000 ஆண்டுகளுக்கு பயன்படும். ஓடுறதா முதலமைச்சருக்கு வேலை? இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை போல எந்த முதலமைச்சர் ஓடி இருக்கிறார்? எந்த முதலமைச்சர் 10 அடி உயரத்திலிருந்து குதித்திருக்கிறார்? இதெல்லாமா முதலமைச்சருடைய வேலை? 7 கோடி மக்களுடைய விதியை தீர்மானி, மேகதாதுவை தீர்மானி, சிபிஎஸ்சிக்குள் நுழைந்த இந்தியை அகற்று என்று சொன்னால், போதைப் பொருளை மக்களிடமிருந்து விலக்கி வை, உன்னுடைய போலீஸ் சரியாக இருந்தால் பாதி போதை ஒழிந்துவிடும். கடுமையாக இரு. போதை பொருள் உள்ளே நுழையுமானால் அந்தந்த பகுதி போலீஸ் அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல். அவன்தான் அதுக்கு காசு வாங்கி கொண்டு இதையெல்லாம் அனுமதிக்கின்றவன். ஆகவே 2வது, ஒரு சிகரெட் பழக்கத்தை எப்படி இந்தியாவில் வெற்றிகரமாக ஒழித்தார்களோ, எனக்கு தெரிய நான் சிகரெட் குடிக்கின்ற பழக்கமுடையவனாக இருந்து 16-18 வயதிலிருந்து பையன்களோடு சேர்ந்து சுருளாக விட்டு ஒரு நாளைக்கு 50 சிகரெட் குடிக்கின்ற பழக்கம் எனக்கு இருந்தது. ஒரு காலையில் ஒரு 50 கொண்ட ஒரு டின் வாங்கி வைத்துக் கொள்வேன், 50 கொண்ட ஒரு தீப்பெட்டி. இது 2ம் வைத்து கொண்டால் அன்று இரவு நான் படுக்க போகும்போது 2ம் தீர்ந்து விடும். தீப்பெட்டியும் தீர்ந்து விடும், இதுவும் தீர்ந்து விடும். இப்படி ரொம்ப காலம் சிகரெட் பிடித்தேன். பிறகு 40 வயசில் 40-45 வயதில் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டேன், முற்றிலுமாக விட்டுவிட்டேன். நான் தான் சோவுக்கு எப்படி விட வேண்டும் என்பதற்கெல்லாம் என்னுடைய பழக்கத்திலிருந்து அவருக்கு யோசனை சொன்னேன். அவரும் பிடிப்பது விடுவது, பிடிப்பது விடுவது என்று தரும். அதே நிலை தான் எனக்கு இருந்தது. பிடிப்பது விடுவது, பிடிப்பது விடுவது. பிறகு ஒரு நாள் விட்டே விட்டுருவேன். அது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒன்றில்லை. ஒரு பழக்கத்தை விடுவது என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒன்றில்லை. நான் சொல்லுகிறேன், போதைப் பொருள் வெளியிடங்களிலிருந்து கடத்தப்படுகிறது. கஞ்சா செடி தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறது. எங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அடி. போலீஸ் கடுமையாக இருந்தால் ஒழிய நீ போதையை ஒழிக்க முடியாது. போதை தான் எல்லா தீங்குகளுக்கும் காரணம். 10 வயது பெண்ணையும் 60 வயது கிழவியையும் ஒரு மனிதன் கற்பழிக்க முடிகிறது என்றால் போதை தான் காரணம். போதையற்றவன் வேற யாரையும் கற்பழிப்பானே தவிர 60 வயது கிழவியையோ 10 வயது சிறுமியையோ கற்பழிக்க மாட்டான். தன்னிலை மறக்கின்ற நிலை போதையால் ஏற்படுகிறது. அதுவும் இந்த கஞ்சா மற்ற வெளிநாட்டு போதைகள், குட்கா, இவையெல்லாம் ரொம்ப கொடுமையானவை. நம்முடைய சாராயத்தை விட, நம்முடைய கல்லை விட அதிக போதை தருகின்றவை. ஆகவே இதை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பது நல்லது. இதற்கு ஓடி ஒரு நாள் பாருங்கள், முதலமைச்சர் என்ன செய்வார்? 3 கிலோமீட்டருக்கு ஓடினார். எவனாவது குடியை விடுகிறேன் என்கிறானா, குக்காவை விடுகிறேன் என்கிறானா என்று பேசுவதனால் பயனில்லை. இடையறாத விளம்பரங்கள், வருகின்ற தீமைகள்,
எப்படி புற்றுநோயை திரும்ப 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 போட்டு காட்டி, இப்போ நான் சிகரெட் விட்டதெல்லாம் பழைய காலத்திலே விட்டு விட்டேன் என்று வைத்துக்கொள். இவர்கள் பின்னால் விளம்பரங்களை தொடங்கினார்கள். சிகரெட் சிகரெட் பெட்டி கடையில் சிகரெட் தான் இருக்கும். அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு கடை வச்சு விற்பான். இப்போ சிகரெட்டே இல்லையே எந்த கடையிலையும். எவனாவது ஒருவன் கேட்கிறான், உள்ளே என்னமோ ஒரு அரிய பொருளை வைத்திருப்பது போல வைத்து எடுத்துக் கொடுக்குறான். அதுவும் 15 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய். என்ன பெரிய கடுமையான விலையாக இருக்கிறது. ஆகவே சிகரெட்டை எப்படி ஒழித்தீர்களோ இடையறாமல் கருத்து பரப்பு. புற்றுநோய், வாயில் புற்று, வயிற்றில் புற்று, நெஞ்சில் புற்று, பெண்ணுடைய மார்பகங்கள் அகற்றப்படல், இப்படி பல விதமான விளம்பரங்களை திரும்ப 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 புகைப்பிடிக்காதீர்கள், புற்றுநோயை வளர்க்கும் என்று இடையறாது சொல்லி கடைசியில் இப்பொழுது புதிதாக சிகரெட் பிடித்துக் கொண்டு வீதியில் திரிகின்றவனையே பார்க்க முடியாது. முன்பு நடந்து போகும்போது ஊதிக்கொண்டே தான் போவான். நான் இதனுடைய தீமையை உணர்ந்து என்னிடமிருந்து ஒரே ஒரு கெட்ட வழக்கம் அதுதான். அதை விட்டேன். விட்டு 30-40 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். ஒரு முறை என்னிடம் நம்முடைய அரசு மருத்துவமனை டீன், நான் எம்எல்ஏயாக இருக்கிற போது சொன்னார், உங்களுடைய எல்லா அணுக்களும் மாறிவிடும் 30 ஆண்டுகளில். ஆகவே இந்த சிகரெட்டால் வரக்கூடிய தீமை இனிமேல் உங்களுக்கு வராது, இல்லாவிட்டால் அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கும் என்று சொன்னார். 30 ஆண்டுகளில் எல்லா அணுக்களும் மாறிவிடும். அதனாலே மீண்டும் அந்த பழைய தீமைகளுடைய மிச்சம் இருந்தால் அது உங்களை தாக்காது என்று என்ன சொன்னார். அப்பொழுது நான் அந்த எஸ்கின் ஹாஸ்பிட்டல் என்னுடைய தொகுதியில் தானே இருந்தது, இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஆகவே திரும்ப திரும்ப பேசுங்கள். ஒரு நாளைக்கு ஓடிவிட்டு பிறகு பரவாயில்லை, உடற்பயிற்சி ஆகிவிட்டது, வேர்வை வந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போய்விட்டால் இந்த போதை ஒழியாது. இடையராது பேசுங்கள், சொல்லுகின்ற போதெல்லாம் இதை சொல்லுங்கள். எந்த அரசு செய்தி வந்தாலும் இந்த விளம்பரம் வரட்டும். குட்கா குடிக்காதீர்கள், கிழவிக்கும் சிறுமிக்கும் வேறுபாடு தெரியாது, மனிதநிலை இழப்பீர்கள், மிருகமாக ஆவீர்கள், என்னென்ன கேடு உடலில் ஏற்படும் என்று இடையராது கருத்து பரப்பு செய்வதன் மூலம் ஒரு 10 ஆண்டுகள் இதை செய்தால் ஒழிக்கலாம். ஆனால் இதை கடத்தி கொண்டு வருகின்றவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும், கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அந்த பொருள் கிடைப்பருமை உடையதாக, இட் ஷுட் பி ஸ்கேர்ஸ், கிடைக்கக்கூடாது. கிடைத்தால் அவன் பயன்படுத்துவான், கிடைக்காவிட்டால் தடுமாறுவான். ஆகவே கிடைக்க விடாமல் செய்யுங்கள். ஒரு பக்கம் மீறி வருகின்ற பொருளை இது என்ன பெரிய தீங்கை விளைவிக்கும் என்று திரைப்படத்தில் சொல்லுங்கள், செல்லில் சொல்லுங்கள், செய்தியாக சொல்லுங்கள், எல்லா ஊடகங்களையும் பயன்படுத்தி பரப்புங்கள். அதனுடைய தீமையை இடையராது ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்கள். புதிதாக பழகுகின்றவன் பழகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்புறம் இந்த விஜயபாஸ்கரெல்லாம் குட்கா விஜயபாஸ்கர் என்று தானே பெயர். இப்பொழுது புதுக்கோட்டையில் இருக்கிறவரை நம்முடைய விஜய் சேர்த்து கொள்ள போகிறார். திங்கட்கிழமை இணைகிறார். அவரை பிடித்து உள்ளே வையுங்கள், குட்காவில் பாதி ஒழிந்து விடும். அவருக்கு பேரே குட்கா விஜயபாஸ்கர் என்று தான் பெயர். அவர் குட்காவை மந்திரியாக இருக்கவும் செல்வாக்கை வைத்து எல்லாம் பண்ணினார். குட்காவில் தான் பெருமளம் சம்பாதித்தார். அவருக்கு மட்டும்தான் பத்மபூஷன் விருது மாதிரி இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்ற விருது கிடைத்தது. எல்லாருக்கும் கிடைக்குமா அது? பத்மபூஷன் விருது மாதிரி அவருக்கு பேரே குட்கா விஜயபாஸ்கர் ஆகிவிட்டது. ஆகவே அவரை சேர்த்து கொண்டு குட்காவை எப்படி ஒழிப்பீர்கள்? ஊழலின் ஊற்றுக்கள் அந்த விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர் எல்லாம் சிவி சண்முகம், எல்லாம் ஊழலின் ஊற்றுக்கண். இந்த ஊழலின் ஊற்றுக்கண்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஏவாவேலு மீது நீங்கள் படையை அனுப்பி சோதனை இடுகிறீர்கள். ஏவாவேலு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, திமுக மந்திரி சபையில் உள்ள மொத்த பேருமே புழல் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கருதுகிறவன் தான். நீங்கள் அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஒரு வரம்பே கிடையாது, அளவே கிடையாது. ஒரு மனிதர் நொந்து போய் சொல்லியிருக்கிறார் தென்காசியில், இலவச பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், அதுவும் சிபிஎஸ்சியில் இலவச பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், எவ்வளவு செலவு எவ்வளவு இது, ஆனாலும் நடத்த வேண்டும் என்று நான் நடத்துகிறேன். இலவச பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு என்ன லஞ்சம் கேட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது சிபிஎஸ்சி பெரும்பணம் சம்பாதிப்பதற்காக 1 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குவதற்காக அவன் சிபிஎஸ்சியை ஏசி பண்ணி பெரிய வேன் வைத்து கூட்டிக் கொண்டு சென்று இல்லாததான் பண்ணுவான். இவர் இலவசமாக கல்வி கற்பிக்கின்றவரிடம் காசு கேட்கிறார்கள். கடைசி வரையிலும் அவருக்கு அந்த அனுமதி கிடைக்கவில்லை. இப்பொழுது இந்த அரசியல் தான் கிடைத்தது என்று சொல்லியிருக்கார். ஆகவே இவ்வளவு கேவலமானவர்கள், இவர்களின் மீது
நீ லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சாட்டுவதும் சோதனையிடுவதும் அதுதான் தேவை. ஓகே, நான் அதை வரவேற்கிறேன். மொத்த மந்திரி சபையும் திமுக மந்திரி சபை முழுவதையும் புழலில் கொண்டு போய் வைக்க வேண்டும். இனிமேல் திமுக தலையெடுக்கக்கூடாது. நீதி கட்சி அழிந்தது போல் அழிய வேண்டும். உலகத்தில் எதற்குத்தான் பணம் என்றில்லை. கல்வி நிலையத்துக்கு அனுமதி பெறுவதென்றால் பணம், கல்குவாரிக்கு பணம், ஆற்று மணலிலே பணம், ஒரு ஆசிரியரை இடம் மாற்றுவதென்றால் பணம். இதற்கு டி நகரில் பொய்யாமொழி ஒரு அலுவலகம் நடத்தியிருக்கிறார். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு 35 லட்சம் வாங்குவார்கள் அவர் சொல்லுகிறார். சிபிஎஸ்சி தங்கத்தினுடைய தலைவர். சிபிஎஸ்சி கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறார். அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். இந்த டி நகரில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வைத்து கொண்டு வாங்கினார்கள். இதெல்லாம் உலகத்துக்கு தெரிய நம்ம ஆடுறதே அவுத்து போட்டு ஆடுறோம், இதில் என்ன ஒதுக்குப்புறம் என்று சொல்லி செக்ரட்டரியேட்டுக்கே வந்து விட்டார்கள். மேல் தளத்தில் அனுமதி, கீழ்த்தளத்தில் காசு வாங்குவார்கள். ஒவ்வொரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கும் 35 லட்ச ரூபாய் கொடுத்தால்தான் கீழ்த்தளத்திலிருந்து செய்தி மேல் தளத்துக்கு போகும். ஒரு சின்ன சீட்டை கொண்டு போய் கொடுப்பார். அவர் உடனே அனுமதி கொடுத்து விடுவார். இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு பகிரங்கமாக அரசு அலுவலகங்களிலேயே உட்கார்ந்து கொண்டு மந்திரிகள் கடுமையாக லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள். இது 40-50 ஆண்டுகளாக கருணாநிதி காலத்தில் தொடங்கிய அந்த பழக்கம் ஸ்டாலின் காலம் வரையிலும் தொடர்ந்திருக்கிறது. ஆகவே ஏவாவேலுவை பிடித்து சிறையில் அடையுங்கள், இருக்கிற மந்திரிகளை எல்லாம் உள்ளே வையுங்கள். இந்த குட்கா விஜயபாஸ்கரை விட்டு ஏவாவேலுவின் மீது நீங்கள் பாய்ந்தால் முரண் என்று சொல்லாதா உலகம் என்று கேட்கிறேன் நான். புத்தியோடு தான் உங்களுடைய அரசு செயல்படுகிறதா? இந்த அரசு உங்களின் மீது திணிக்கப்பட்டது. நீங்கள் இதில் வெற்றி பெற்றீர்கள் என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், யூ வில் சே லைக் தட். பட் திஸ் கவர்மெண்ட் ஹேவ் பீன் த்ரஸ்ட் அப்பான் யூ. மக்கள் நொந்து போய் இந்த திமுகவை விட்டு விலக முடியாதா, அகல மாட்டாதா இந்த தீய சக்தி என்று சொல்லி நொந்து போய் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்களித்து வேட்பாளர் ரொம்ப பேர் பணமையை கொண்டு படுத்து கிடந்தான். நான் வாயால் கூட விசில் என்று சொல்லவில்லை யாருக்கும். நான் வீட்டிலேயே படுத்து கிடக்கிறேன் என்று மற்ற வேட்பாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு படுத்து கிடந்தான். அவனையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி மக்கள் ஒவ்வொருனையும் கடத்தி கொண்டு வந்து, பெண்ணை கடத்துவது போல இவர்களெல்லாம் கடத்தி கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பதவி விஜய்க்கு திணிக்கப்பட்டது. ஓகே, விஜயினுடைய தகுதி குறித்து அல்ல, அறிவு குறித்து அல்ல, அவருடைய நிர்வாக திறமை குறித்து அல்ல, எது குறித்தும் அல்ல. திமுக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த தீமையை இனிமேல் எங்களால் தாங்க முடியாது என்பது மட்டும்தான் மக்களுடைய அடிப்படை கொள்கை. சரி, அதற்கு மாற்றாக வேறு எவனுக்கு போடுவது என்றால் வழக்கம் போல உள்ள மாற்று வேண்டாம், புதிய மாற்று தேர்ந்தெடுப்போம் என்று கருதிய போது நீ வந்து மாட்டிக்கொண்டாய். ஆகவே இந்த அரசு உன் மீது இந்த அரசு ஏன் திணிக்கப்பட்டது என்றால் ஊழலை நீ ஒழிப்பா என்று, நீ லஞ்சம் வாங்க மாட்டா என்று. இது ரெண்டும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதை நீ செய்வதற்கு தொடங்கி இருக்கிறாய் என்பது சரியானது. ஆனால் அதில் முரண் வரலாமா என்று கேட்கிறேன். சிவி சண்முகத்தை சேர்த்துக்கொண்டு அந்த விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், இவர்களெல்லாம் சேர்த்துக்கொண்டு இவர்களெல்லாம் என்ன தூய யோவான்களா? ஆர்தே செயின்ட் ஜான்ஸ்? தூய யோவான்களா? அதனை ஏவாவேலு வாங்குகிற ஊழல் மட்டும், செய்கிற ஊழல் மட்டும் உனக்கு கசக்கும். அந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் செய்கிற ஊழல் உனக்கு இனிக்குமா? இவனையும் பிடித்து உள்ளே வை, போடு வழக்கு. உன்னுடைய சட்டத்துக்கு பற்கள் இல்லை. உன்னுடைய சட்டம் மட்டமான சட்டம். இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் உன்னால் தண்டிக்க முடியாது. ஆவண்ணா ராஜா 1,70,70,000 கோடி ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் அடித்து தான் கலைஞர் டிவி அது இதுக்கெல்லாம் கொடுத்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக ஆனார்கள். அவ்வளவு பணம் அடித்தாரே ஆவண்ணா ராஜா. 12-13 ஆண்டுகள் ஆகிவிட்டு அவர் அடித்து 2வது நீதிமன்றத்தில் தான் வழக்கு நடக்கிறது. இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் இவர் போவார், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவர்கள் போவார்கள். கடைசியாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இவர் 80 வயசு 90 வயதாகி ராஜா இறந்திருப்பார், கனிமொழி போயிருப்பார். உன்னுடைய சட்டங்கள் உபயோகமற்றவை என்பது இந்த நீதிமன்றம் சொல்லக்கூடாதா? உச்ச நீதிமன்றம், தட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறீர்களே, சொல்ல வேண்டாமா? இந்த சட்டங்களை எல்லாம் வேகப்படுத்து. 3 ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவில் நடக்குமா? 2 ஆண்டு 3 ஆண்டுக்குள் எல்லா நீதிமன்றத்தின் கதையும் முடித்து விடுவார்கள்.
ட்ரம்ப் போனதான் இந்த தப்பு ஏற்கனவே தீர்ப்பு வந்து விட்டதே அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னாலேயே. அது நாடா, அது நீதிமன்றமா, இது நீதிமன்றமா? இவர்களுக்கெல்லாம் நீதி அரசர்கள் என்று பேரு. ஆனால் தவறாக இருந்தால் சட்டம் செய்கின்றவர்களிடம் தவறாக இருக்கிறது, வேண்டிய சட்டத்தை செய்து கொடுங்கள், நீதிமன்றம் தண்டிக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒன்றுமே கிடையாது. கேஎன் நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், திமுக அரசு பதிவு செய்யாது. அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கும், சான்றுகளை அளிக்கும், ஆனால் திமுக அரசு பதிவு செய்யாது. பி.வி. ராமன் என்று ஒரு பெரிய வக்கீல், அவர் வி.பி. ராமன் மகன், அவர் ஐயர், அவர் நம்முடைய திமுகவுக்காக தலைமை வழக்கறிஞராக இருந்தார். அது அரசு சார்ந்தது வழக்கு என்று சொல்லுகிறார். அரசு சார்ந்தது வழக்கு. குற்றம் செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் நாங்கள் வருவோம். நீதிமன்றம் உத்தரவு போட்டது, கொண்டு வா என்று, கொண்டு வரவில்லை. வழக்கு பதிவு செய்ய என்று சொன்னது, பதிவு செய்யவில்லை. பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் பேரிலும் அது சொன்னது, அப்பொழுதும் நடக்கவில்லை. நீதிமன்றமாவது அவமதிப்பாவது, நாங்கள் என்றைக்கு அதை மதித்திருக்கிறோம், எப்பொழுதும் அவமதிப்பு தான் போ என்று சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். பிறகு அங்கே வழக்கு கிடக்கிறது. இப்படித்தான் நம்முடைய நீதி அமைப்பே தவிர பல்லில்லாத, அதாவது எந்த ஒன்றும் காலத்தோடு முடிய வேண்டும். 1 ஆண்டு 2 ஆண்டு அதிக கட்டம் எல்லா நீதிமன்றங்களும் தனி சட்டம் போடு, தனி நீதிமன்றம் வை. நீ அரசியல்வாதிகளுக்காக தனி நீதிமன்றம் வைத்திருக்கிறீர்களே, என்ன மாறுதல் வந்தது? கட்சி மாறுவதற்கு தடை சட்டம் வைத்திருக்கிறா, இருக்கிறவனெல்லாம் கட்சி மாறுகிறான், கூட்டமாக மாறுகிறான். நீ வைத்திருக்கிற சட்டத்தை எவன் மதிக்கிறான்? வெறும் கையால் தர்மத்தை மதிக்கின்றவன் தான் தானாக ஒழுங்காக நடந்து கொள்வானே தவிர, நீ எழுதி வைக்கிற சட்டங்களுக்கெல்லாம் சமூகம் அயோக்கியத்தனமாக போக நாடு இப்படித்தான் போகும். ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், ஏவா வேலுவை பிடித்து உள்ளே வை, குட்கா விஜயபாஸ்கரையும் உள்ளே வை. இவர் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வர போகிறாராம். என்ன 300 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்ட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்தால் அவன் வருகிறான். முதல் நாள் அதிமுக வேட்டியை கட்டி கொண்டு வருவான், மறுநாள் திமுக வேட்டியை கட்டி கொண்டு வருவான், மறுநாள் சாமியார் வேட்டியை கட்டி கொண்டு வருவான். யாருக்கு வேட்டியை கொடுக்குறார்களோ, யார் துண்டை கொடுக்குறார்களோ அதை போட்டுக்கொள்வான், காசை வாங்கி கொள்வான், குடிப்பான், அப்புறம் பிரியாணி சாப்பிடுவான். இதற்கு இந்த நாட்டில் காலையிலிருந்து மாலை வரை 8 மணி நேரம் மம்மட்டி எடுத்து வெட்ட வேண்டும் என்பதை விட, வேனியில் போய் அங்கே இருந்து விட்டு அவன் தருகிற துண்டை போட்டுக்கொண்டு, நம்ம சினிமாவில் காஸ்டியூம் அவன் கொடுப்பான், நாம் அதை போட்டுக்கொண்டு நடித்து விட்டு கழட்டி கொடுத்து விட்டு ஒத்து விடுவோம். இந்த துண்டையும் அவன் எடுத்து கொண்டு போகலாம் தோட்டி கொள்வதற்கு. ஆக இந்த மாதிரி ஆள் பிடித்து கூட்டி வருகிறார்கள். உடனே அதிமுக கூடாரம் காலியாகிவிட்டது. இங்கே ஒரு 50,000 பேர் சேர்ந்து விட்டார்கள். இந்த வெட்டி பேச்சில் என்ன பயன் இருக்கு? விஜய் 3 கிலோமீட்டர் ஓடி விட்டார், போதை ஒழிந்து விட்டது. வெட்டி பேச்சில் என்ன பயன் இருக்கிறது? சிகரெட்டு பிடிப்பது, புகை பிடிப்பதற்கு எதிராக எவ்வளவு கடுமையாக கருத்து பரப்புகள் நடத்தினவோ அதே பரப்பு இதற்கு நடக்க வேண்டும். அதிகாரிகளை நேர்மையாக போட்டு நெருக்கடியை உருவாக்க வேண்டும். நீ உடற்பயிற்சிக்காக இல்லைன்னா உட்கார்ந்துரு, அதெல்லாம் ஓன் சௌரியம். நீ ஓடியதால் நாட்டில் போதை ஒழியும் என்று நினைத்தால் கேட்கிறவனுக்கு கேப்பையில் நெய் வடிகிறது என்றால் கேட்பவனுக்கு புத்தி இல்லையா என்று கேட்பார்கள். அதனால் இதெல்லாம் நீனாக செய்து கொள்ள வேண்டியதுதான். இந்த ஆதவ அர்ச்சனா ஒரு லாட்டரி சீட்டுக்காரன், அவனை வச்சிருக்கா பக்கத்தில். அப்புறம் உன் கம்பெனிக்கு கால் சீட்டு பார்த்தவன் உன்னுடைய அரசியல் ஆலோசகர் புசி ஆனந்த். ஆமாம், இல்லையா, புசி ஆனந்த் மந்திரி. இவர் கால் சீட்டு பார்த்தவர் 15-20 ஆண்டுகள். அவர் இப்போ அரசியல் ஆலோசகர். அவருக்கு தெற்கும் தெரியாது, வடக்கும் தெரியாது. அவர் எந்த அரசியலை பார்த்தார்? தினத்தந்தியில் கடைசி பக்க பட விளம்பரங்களை பார்த்துருப்பாரே தவிர வேறு எதை பார்த்துருப்பார்? அவரை கொண்டு போய் அரசியல் ஆலோசனை. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். உனக்கு தட்டிலே வைத்து, தங்கத்தட்டிலே வைத்து ஆட்சியை கொடுத்தால் உனக்கு அப்படி தான் தெரியும். ஒரு சோதனை வச்சுக்கினேன், சோதனை ஏன் வைத்திருக்கிறாய் என்று கேட்டால், இப்பொழுது இந்த கால் ஷீட் பார்க்குறவன சினிமாவில் உனக்கு கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வருகின்றவன அரசியல் ஆலோசனை வைத்திருக்கிறாய். மக்களுடைய வாழ்க்கை. அதனாலே தான் மேகதாதுவுக்கு உன்னால் சரியான தீர்மானம் போட முடியவில்லை. உனக்கு புரியவில்லை. உதயநிதி இருந்தவர்களும் சரி, அவருக்கும் ஒரு பிரியமாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை சேர்த்து விட்டார். ஆனால் ஒரே காவிரியாருக்கு எத்தனை தீர்ப்பாயம் போடுவீர்கள்? மேகதாதுவுக்கு மட்டும் செல்லும் என்று சொல்கிறாய், புத்தியோடு சொல்கிறாயா என்று கேட்கிறேன் நான். மேகதாது என்பது காவிரியில் தானே கட்டப்படுகிறது, வேறு எந்த ஆளிலாவது கட்டப்படுகிறதா?
வேறு ஆறாக இருந்தால் அதுக்கு ஏற்கனவே பங்கீட்டு தீர்ப்பு வராமல் இருந்தால் அதற்கு ஒரு தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்பது சரி. இதற்கு வேண்டிய எல்லாமே, எனக்கு எவ்வளவு தண்ணீர், உனக்கு எவ்வளவு தண்ணீர், எத்தனை அணைகள் ஏற்கனவே இருக்கின்றன, இதை ஜூன் மாதம் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதில் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை ஸ்ரீரங்கத்திலிருந்து குழாய் வைத்து பெங்களூருக்கு கொண்டு போ. இதுக்கு எதுக்கு அணை கட்டுகிறாய்? நாங்கள் முக்கொம்பிலிருந்து ராமநாதபுரத்துக்கு குழாயிலே தண்ணி கொண்டு போகிறோம். எங்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீரை நாங்கள் சிவகங்கைக்கு கொடுக்குறோம், திருப்பத்தூருக்கு கொடுக்குறோம், ராமநாதபுரத்துக்கு கொடுக்குறோம். இங்கிருந்து இவ்வளவு தொலைவு எடுத்து செல்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீர், அதை நாங்கள் என்ன வேண்டு போனாலும் செய்வோம், குடிப்போம், என்ன வேண்டு போனாலும் செய்வோம். அது மாதிரி நீ செய்து கொள். இதற்கு ஒரு அணை கட்டுகிறேன் என்று ஒரு முட்டாள் சொல்லுகிறான். குடிதன் நீருக்காக அணை கட்டியிருக்கிறான் எவனாவது? பல ஏக்கர் நிலங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அணை கட்டுவார்கள். குடிதன் நீருக்கு அணையாக கட்டுவான், தொட்டி தான் கட்டுவான். நாங்கள் ராமநாதபுரத்துக்கு எப்படி தண்ணீர் கொண்டு போகிறோம் என்று பார். வீராணத்திலிருந்து எப்படி தண்ணீர் கொண்டு வருகிறோம் என்று தெரிந்து கொள். அது மாதிரி செய். இல்லை, மக்கள் தொகை பெங்களூர் சிட்டியில் அதிகமாக இருக்கு, தண்ணீர் தேவை, தண்ணீர் தட்டுப்பாடு அங்கே நிறைய நிலவுது. சென்னைக்கு வீராணத்திலிருந்து கொண்டு வருகிறோம். இதை விட பெரிய ஊரா பெங்களூர்? எல்லாம் ஒரு மாதிரியான ஊர்கள் தானே. காவிரியிலிருந்து உனக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் கொடு. நாங்களும் சென்னைக்கு வெளியே இருந்தானே தண்ணி கொண்டு வருகிறோம். இங்கே என்ன காவிரியா ஓடுகிறது? அந்த காவிரி வீராணத்திலிருந்து தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். வீராணம் என்பது என்ன? காவிரி தானே. அதிலிருந்து நாங்கள் குடிப்பதற்கு போக என்னமோ செய்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீர் அளவு கூடாது, உனக்கும் ஒதுக்கப்பட்ட அளவு நீர் கூடாது. நீ மேகதாதுவெல்லாம் கட்டி அணையெல்லாம் கட்டி தேக்க முட்டாள் தான் செய்வான் குடிநீருக்காக. இதை சொல்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு யோக்கியதை இல்லை. ஏண்டா, இந்த தேசிய கட்சிகள் பூராவும் அயோக்கியத்தனமாக இந்த வேலைகளை செய்கின்றன. ஒரு கட்சிக்கும் கொள்கை இல்லை. தேசிய கட்சிகளுக்கு காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எந்த கட்சிக்கும் தேசிய நதிநீர் கொள்கை கிடையாது. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவன் தண்ணீரை விடு என்று கத்துவான் காங்கிரஸ்காரன், அங்கே இருக்கிறவன் விடமாட்டேன் என்று சொல்லுவான். அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் முல்லை பெரியாரை உயர்த்தாதே என்பான், இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் உயர்த்தி என்பான். இது முட்டாள்தனமானது இல்லையா? இட் இஸ் கான்ட்ராடிக்டரி என்பதே இவர்களுக்கு தெரிவதில்லை. எதற்கு பாலிட் பீரோ வைத்திருக்கிறாய்? எதற்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வைத்திருக்கிறாய்? எங்கே தீர்மானம் போடு. எப்படி நாம் இந்தியா உடையாமல் இருப்பதற்கு லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்பதை காந்தி கொண்டு வந்தாரோ, இல்லாவிட்டால் இந்தியா உடைந்திருக்கும். தமிழ்நாடு தமிழன் ஆகட்டும், ஆந்திராவை தெலுங்கன் ஆகட்டும், கர்நாடகத்தை கன்னடியன் ஆகட்டும், ஒரிசாவை ஒடியன் ஆகட்டும், வங்காளத்தை வங்காளியன் ஆகட்டும், பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்தியாவாக இருக்கட்டும் என்று காந்தி வைத்த காரணத்தினாலே தான் இந்தியா நிற்கிறது. அது மாதிரி ஒரு நதிநீர் கொள்கையை காந்தி காலத்தில் அவர் காலம் முடிந்து விட்டது. அவர் இருந்திருந்தால் அதை செய்திருப்பார். உங்களுக்கு பாலிட் பீரோ வைத்திருக்கிறீர்கள், என்னென்னமோ வைத்திருக்கிறீர்கள், இதை பற்றி ஒரு நதிநீர் கொள்கையை உருவாக்க முடியவில்லை. இந்த இவர் நம்ம நாட்டில் முதலமைச்சரும் எழுதி வைத்து படிக்கிறவர், எதிர்கட்சி தலைவரும் எழுதி வைத்து படிக்கிறவர். ரெண்டு பேருக்கும் சொந்தமாக சிந்திக்க தெரியாது, சொந்தமாக கருத்துக்களை உருவாக்கி கொள்ள தெரியாது, அதை எடுத்து வெளிப்படுத்த தெரியாது. போடா வாடா பொட்டக்கண்ணா என்று ஒரு கொச்சை தமிழில் உணர்வார்கள், அவ்வளோதானே தவிர ஒரு 3 வாக்கியம் முழுமையாக பேச தெரியாது. இவர்களை நம்பி இந்த தமிழ் என்ன ஆக போகுது எனக்கு அதுவே. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முடிவுரை இருப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பார்க்காம சில வார்த்தைகளை பேசுறது பெரிய விஷயம்தான். கொஞ்சமாவது அவர் நடிக்கிற போது பார்க்காம தானே பேசுவார், தாளை பார்த்தா பேசுவார், பாடம் பண்ணி பேச வேண்டியதானே. அதில் என்ன, அதில் ஒன்று இல்லை. ஓகே ஐயா, அந்த போதைப் பொருள் அந்த பழக்கத்தினுக்காக இன்னைக்கு விழிப்புணர்வு நடத்தின முதல்வர் விஜய் அவர்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே போதையை ஊக்குவிக்கும் வகையில இருந்தது. அதெல்லாம் படம் எடுத்தேன் வேற வேற. நான் இல்லாஜிக்கலாக எதையும் சொல்ல விரும்ப மாட்டேன். அதாவது படம் எடுத்தேன் வேற வேற, கதை எழுதியவன் வேற, இயக்குனர் வேற, இவர் சொன்னதை செய்து விட்டு வந்திருப்பார். அது இவருடைய சொந்த கருத்து. எம்ஜிஆர் பெரும்பாலும் தன்னுடைய கருத்துக்களை திணிப்பார். இவர் அதெல்லாம் செய்தார் என்று சொல்ல முடியாது. சர்க்கார் படத்தினுடைய கொள்கைகளை தானே அவர் அரசியல் நிறைவேற்றுகிறார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அதை விடுங்க. இது எதையாவது கண்டுபிடித்து இவர் ஏற்கனவே எப்படி இருந்தார், இது கான்ட்ராடிக்டரி என்று சொல்வது நம்முடைய ஆட்களுக்கு வேற பொழப்பு கிடையாது. இப்போ கூட அமைச்சர் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் இப்போ போதைக்கு என்ன சொன்னேன், கடுமையான கடுமையான அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தலை போல பெரிய கடும் கருத்து பரப்புரை செய்யப்பட வேண்டும். எல்லைகள் மூடப்பட வேண்டும். அதில் சரியாக இருக்க வேண்டும். அதையும் மீறி ஒரு 2-3% இருப்பேன்.
அது ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனால் பெருவாரியான பேர் இளைஞர்கள் கெட்டு போனால் கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை. குமரிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது கிடக்கட்டும், சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை. போதை தான் காரணம். ஆகவே இவர் ஓடுவதனாலெல்லாம் இது ஒழியாது. கடுமையான நடவடிக்கை எடுங்கள். ஒன்று, ஒரு நாள் ஓடுவதனால் ஒரு கருத்து போய் சேர்ந்து விடும் என்று இடையறாது பரப்புங்கள். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்கும். அப்படி புற்றோடு சேர்த்து ஒரு படம் போடுவாங்க. அதை நீ பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கவும்னே தோணாது. ஓகே, இந்த ஆளுங்க என்ன போல ஆட்கள் புகைப்பிடிப்பது பெரிய தீங்கானது என்பதை கருத்து பூர்வமாகவே அறிந்து நான் கருத்து பூர்வமாகவே புலால் சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். 25 வயது வள்ளலார் என்னுடைய நெஞ்சுக்குள் நுழைந்தார், புலால் வெளியேறிவிட்டது. 40 வயதில் நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன். 25 வயதில் 4 முளை வேட்டி தான் கட்டுவது, அரைக்கை சட்டை தான் போடுவது, உடம்பில் தங்கம் அணிவதில்லை. அவ்வளோதான் நம்முடைய உடை, இதற்கு மேல் எதுவும் கிடையாது என்றெல்லாம் வரையறுத்து கொள்ளுகின்ற வாழ்க்கையை காந்தி போன்ற மனிதர்களின் தாக்கம் எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. அப்படி இப்போ எல்லாம் அரசியலுக்கு வருகின்றவனுக்கு எந்த தாக்கமும் வேண்டியதில்லை. அவன் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தவனாக இருந்தால் அவன் மந்திரி ஆகலாம். எத்தனையோ கருத்துக்கள் நுழைகின்ற, எத்தனையோ வாழ்க்கை முறைகள் மாறுகின்ற. 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். என்னை போலீஸ்காரன் தடியால் அடித்து கையெழும்பு முறிந்திருக்கிறது. எதற்காக? ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு போர், ஈழத்திற்காக இன்னொரு போராட்டம், அதிலேயும் பங்கு, அப்புறம் எத்தனையோ முறை சிறைக்கு போவது வருவது என்று இதெல்லாம் ஒன்று இன்றைக்கு அரசியல் இல்லை. அப்புறம் எப்படி விளங்குது? ஒரு கருத்து தாக்கமும் இளைஞர்களிடம் இல்லை. நடுத்தர வர்க்கத்திடம் தர்மத்தை பற்றி, அறத்தை பற்றிய கருத்தே இல்லை. நாம் செய்த வினைகள் நமக்கு திரும்பும் என்பது யாருக்கும் புரியவில்லை. அதனால் எல்லாரும் இப்போ வேலுமணி ஒரு 50,000 கோடி வைத்திருக்கிறார், KN நேரு ஒரு 50,000 கோடி வைத்திருக்கிறார், இதெல்லாம் என்ன பண்ணுவாய்? நீ இதையெல்லாம் கொளுத்தி குளிர்காய்வது என்றால் கூட 3 மாதம் அந்த நெருப்பு எரியும். அவ்வளவு பணம் அடித்து வைத்திருக்கிறீர்கள். இதை என்ன செய்வீர்கள்? ஊரனா கொண்டு போக முடியாது. மொட்டை குண்டியோடு பிறந்து மொட்டை குண்டியோடு போக போகிறோம். ஒன்றும் நடக்காது. துயரங்கள் மிச்சம், சாவு, முதுமை மிச்சம், கடைசியில் நோய்கள் மிச்சம், பாடுகள் மிச்சம். என்னடா வாழ்ந்தோம் என்று நினைத்து நினைத்து அழுத்து சாகின்ற வாழ்க்கைக்கு எதற்கு இந்த கொள்ளை அடிக்கிறாய்? இந்த வினை உன்னை எந்த பிறப்பிலும் விடாதே. நீ அடித்து வைத்த பணத்தை யார் யாரோ கொண்டு போவார்கள். ஜெயலலிதா வைத்திருந்த பணத்தை ஜெயலலிதாவை எடுத்து சென்றார். அண்ணன் மகா, தம்பி மகா, போனவா வந்தவா எல்லாரும் தான் அதை எடுத்தார்கள். ஓகே, அறிவு இல்லை என்று சொல்வேன். இந்த அறிவை ஊட்டுவதற்குரிய சாமியார்கள் இல்லைங்க. இந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரி அவன் பணம் அடிக்கிறவனா இருக்கான். அவன் பெரிய மலையையே, மலைப்பகுதியவே, அடிவாரத்தையே வாங்கி வைத்திருக்கான். என்ன பண்ணுறது வங்கிலாம்? அப்புறம் ஆர்ட் ஃபார் லிவிங்னு ஒருத்தன், அவன் ஒரு சாமியார். எல்லாம் இங்கிலீஷில் பேசி கொள்ளையடிப்பாங்க. அதான் இப்போ ரொம்ப வேதாந்தம் எல்லாம் ஆங்கிலத்துக்கு போய்விட்டு, ஆங்கிலத்தில் பேசி வேதாந்தாவை ஆங்கிலத்தில் பேசினால் அவன் கேட்கிற ரூபாய் இவன் கொடுக்குறான். மக்களை இந்த மடாதிபதியெல்லாம் இருக்கிறானே, இந்த சைவ மடாதிபதி, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஏன் தீபம் ஏற்றவில்லை என்று ஒரு மடாதிபதி கேட்டானா? ஒரு மடாதிபதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். நீ முருகனுக்காகவும் சைவத்திற்காகவும் தானே மடம் வைத்திருக்கிறாய். எதுக்காக தானே நீ சாமியாராக ஆகியிருக்கிறாய். 3000 வேலி நிலத்தை ஆள்வதற்குரிய உரிமை உனக்கு, ஆளுமை, அந்த அதிகாரம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் இந்த நிலத்தை அவன் எடுத்துக்கொண்டான், இவன் எடுத்துக்கொண்டான் என்ற வழக்கு போதும். என்ன செய்வாய்? பாண்டியாக்காரில் ஏறிக்கொண்டு திரியலாம். சைவத்தை பல்லக்கில் ஏற்று, தமிழை பல்லக்கில் ஏற்று என்றால் இந்த சாமியார் பல்லக்கில் ஏறிக்கொள்கிறான். இதை மனிதர்கள் தூக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இதை எவனும் தூக்காவிட்டால் நான் தூக்க வருகிறேன் என்று இந்த அண்ணாமலை சொல்லுகிறார். நான் அன்றைக்கு தான் நினைத்தேன், இந்த ஆளுக்கு மண்டையில் எதுவுமே கிடையாது உள்ள இருக்கிறது என்று. ஏன்னா மனிதன் ஏன் சுமக்க வேண்டும் என்று கேட்டால் அது இந்து தர்மம். என்னடா இந்து தர்மம்? இந்து தர்மங்கள் எல்லாம் நந்தன் காலத்திலே மாற்றப்பட்டன. இந்து தர்மங்கள் எல்லாம் வேடன் கண்ணப்பன் செருப்பாக வந்தான் சிவலிங்கத்தை. சிவன் கண்ணப்பனை தான் வெளிப்படுத்தினார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில் என்னப்பன் என்னப்பில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில். அது அந்த பாட்டு மறந்து விட்டேன்.
அது கண்ணப்பனுக்கு நிகரான ஒரு வேடன் செருப்பு காலால் சிவலிங்கத்தை உதைந்தவன் தான் சிவனுக்கு மிகவும் நெருக்கமான தொண்டன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவன். அவனுக்கு நிகரான அன்பு, செருப்பு காலால் உதைந்தவனுக்கு நிகரான அன்பு நான் பார்க்கவே இல்லை என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். நல்லதை சொல்வதற்கே மனிதன் இல்லை. நல்லதை சொல்லுங்க. ஒரு சாமியாருக்கு முருகன் கோயிலுக்கு தீபமேற்ற வேண்டும் என்று எல்லாம் சொத்தை பாதுகாப்பதற்கு தெரிந்து அலைகிறார்கள். இந்த சாமியார்கள் மீது எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. சோற்றால் அடித்த பிண்டங்கள். சைவத்திற்காக வருகிறார்கள், சைவத்தை பேண மாட்டார்கள், தமிழை பேண மாட்டார்கள். அது அந்த ஆங்கிலம் பேசுகிற சாமியாரெல்லாம் முன்னா நம்பர் அயோக்கியம். அவன் பூரா பெரிய டாலரில் காசு வாங்குறவன், பெரிய சொத்துக்களை வளைத்து கொண்டு. அப்புறம் எப்படி நாட்டில் ஒழுக்கம் இருக்கும்? காந்தி வாழ்ந்து காட்டினார். 50 ஆண்டுகள் இந்தியா அப்படி பரிமளித்து 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் மாறாது போல வந்த மாமணியவன். ஒரு மனிதனுடைய நுழைவு 1000 ஆண்டு இந்தியாவை மாற்றிவிட்டது. பொய் சொல்ல கூச்சப்பட்டான், திருட கூச்சப்பட்டான், லஞ்சம் வாங்க கூச்சப்பட்டான், இன்னொருவன் மனைவியை ஏறெடுத்து பார்க்க கூச்சப்பட்டான், எல்லாத்திற்கும் கூச்சப்பட்டான். அப்படி ஒரு ஒழுக்கத்தை காந்தி உண்டாக்கி விட்டார். பொது வாழ்க்கைக்கு வருகின்றவன் தகுதியற்றவனாக நேர்மையற்றவனாக இருக்கின்றவனை வருவதற்கு காந்தி அனுமதிக்க மாட்டான். ஆனால் நம்முடைய விஜய் தான் ரொம்ப இன்னொரு சின்ன மகாத்மா. அதாவது அவருக்கு ஏவா வேலை செய்த லஞ்சம் பிடிக்காது, நம்ம குட்கா விஜயபாஸ்கர் செய்த லஞ்சம் பிடிக்கும். இவரை கட்சியில் சேர்த்துக் கொள்வார், அவரை சிறையில் வைப்பார். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றும் ஒரு கால் சந்திக்கும். நன்றி.